இன்னொரு விஷயம் கடந்த முறை என்னன்னா அந்த பிஎல்ஏ கூட்டம் இருந்த வரை போட்டோம். இல்லாததுக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு நமக்கு தெரிஞ்சவங்க உட்கார வச்சு. இன்னும் ஒரு கட்டம் இருக்கு. தேர்தலுக்கு வாக்குச்சாவடியில் உட்காரும் போது கூட கடைசி நேரத்தில் வரலாற்றவும் நினைச்சவங்க பிஎல்ஏ பார்த்து இவங்க உட்காரலாம் இவங்க உட்காரலாம்னு எல்லாருக்கும் நட்டு கொடுக்கும். இந்த முறை அதற்கான வாய்ப்பு இல்லை. பிஎல்ஏ 2 அப்படிங்கிறவங்க இப்போ உங்களை முடிவு பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா உங்களுடையதை நம்ம அரசுடைய பதிவேற்றத்தை ஏற்றுட்டதுக்கு அப்புறம் மாற்றது முடியாது. நீங்க தான் எலெக்ஷன் வரை பிஎல்ஏ 2 நீங்க தான். இதுல மாற்றங்கள் கிடையாது. இணைவேட்பாளர் வரராஜர் ரங்கராஜன் அவர்கள மண்டலுடைய இந்த சட்டமன்றத்துடைய பொதுச்செயலாளர் சகோதரர் ராகேஷ் அவர்கள மண்டலுடைய பிரபாரி நந்தினி கார்த்திக் அவர்கள் ராஜீவ் அவர்கள மண்டல தலைவர் மதுபாண்டி அவர்கள் தர்மிபாபு அவர்கள முனீஷ் அவர்கள மாநில செயலாளர் பட்டியலடி திருநாள் அவர்கள் பட்டியலடி மாவட்ட தலைவர் கார்த்திக் அவர்கள் மகளிர் மாவட்ட தலைவர் முத்துலட்சுமி அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பிஎல்ஏ 2 பொறுப்பாளர்களை அனைவருக்கும் மாலை வணக்கம். மைக்கு வேணுமா அப்படியே பேசலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கு இப்போ கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து வேற எந்த கட்சிக்காரங்களுக்கும் தகவல் கொடுக்குது அவங்க புரியா இருக்கிறாங்களா கவுன்சிலர் இருக்கிறாங்க. அடுத்ததாக பிஎல்ஏ 2 பணி என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம முன்னாள் மாவட்ட தலைவர் இன்றைய சட்டமன்ற பொறுப்பாளருமாகிய அமைச்சர் தனசேகர் அவர்கள் உங்கள் முன்னே அந்தந்த அந்த இதில் இருக்கணும். அந்த பூத்து இருக்கணும். அந்த பூத்தில் இருக்கணும். வேற மாற்றி போட்டோம்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து பிஎல்ஏ 2 இல்லாத போயிடும். நம்ம கட்சிக்கான பிஎல்ஏ 2 இல்லாத போயிடும். ஸோ அதனால வந்து நம்ம பார்த்து அதை கரெக்டாக செயல்படணும். அந்த பிஎல்ஏ 2 கரெக்டாக போட்டு கொடுக்கணும். கம்மியாகிடுச்சுன்னா நம்ம கட்சி இல்லாத போயிடும். அதை பார்த்துங்க. வேற ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க. நம்முடைய சட்டமன்ற விரிவாக்க சட்டமன்றத்தில் அன்பு சகோதரர்களே, இப்போ பேச போறது தயவு செய்து குறிப்பிடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இப்போவே நீங்க கேட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறை தனித்தனியாக கேட்கறத விட நீங்க இதை கேட்டுக்கிறதுக்கு